ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ராஜாதி ராஜா ஊழியத்தினுடைய சார்பிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, நம்ம சமயத்தில் என்ன, இந்த சமயத்தில் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து பேசி கொண்டே இருக்கிறார். இந்த காலை வேளையில் எரேமியா புத்தகத்தில் 23வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்க கேட்கலாமா? சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன தலைப்பு இந்த காலையிலன்னு கேட்டேன்னா, கோதுமைக்கு முன்னாலே பதர் எம்மாத்திரம். பதர் உங்களுக்கு நல்லா தெரியும், விவசாயிங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அநேகருக்கு புரியாமல் இருக்கலாம். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் வில்லேஜில் எல்லாம் அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணிட்டு அதை கொண்டு வந்து களத்தில் அடிப்பாங்க, முரத்தில் தூத்துவாங்க. அப்படி தூத்தும் போது பதரெல்லாம் காற்றுல பறக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் முத்தான மணி கோதுமையாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அநேக விதமான பதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் உங்களை பார்த்து பரிகாசம் பண்ணுறவங்க, உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கொடுறவங்க, உங்களுக்கு விரோதமாக வேறு எதையாகலும் பண்ணிடணும், அழிச்சிடணும், ஒழிச்சிடணும் நினைக்கிறவங்கெல்லாம் பதறு. அதெல்லாம் பறந்து போகும், அதெல்லாம் சுட்டரிக்கப்படும். அதனால் உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. நீங்கள் முத்தான மணி. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா புத்தகத்திலே 22:31 வாசிக்கலாமா? பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்ப என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் சின்ன வயசுல வில்லேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்க பாட்டி எங்க அம்மா முரத்தில் புடைப்பாங்க. புடைக்கும் போது அதில் இருக்கிற தூசியெல்லாம், அதில் இருக்கிற பதரெல்லாம், அதில் இருக்கிற எல்லாம் உமியெல்லாம் வெளியே வந்து கொட்டிடும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பாடுகள் வருதா, சோதனைகள் வருதா, பிரச்சனை வருதா? ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு அநேக விதத்தில் உங்களை நல்ல செலெக்ஷன் பண்ணுறார். உங்களை நல்ல வேதத்தில் சீமோனே உன்னை சோதிப்பதற்கு சாத்தான் என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். எப்படி? கோதுமை சுளைக்கினால் புடைக்கிறது போல். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நமக்கு அநேக பாடுகள் சோதனைகள் வந்தாலும், உண்மையாக சொல்கிறேன், நம்மெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த பதரெல்லாம் ஏமாத்துறோம், இதெல்லாம் ஓய்ஞ்சு போயிடும், அதெல்லாம் பறந்து போயிடும். அப்படின்னு ஊதனாவே அது போயிடும். நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க. ஏன்னு கேட்டேன்னா, நம்ம வில்லேஜில் சொன்ன தூத்துவாங்க. லூக்கா புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் நீங்க வாசிங்க, 17ஆம் வசனம் வாசிங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பாருங்க, நாமெல்லாம் முத்தான மணியாய் கோதுமையா தம்முடைய களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். பாருங்க, நம்ம கிட்ட ஒரு சில காரியங்கள் ஒட்டிட்டு இருக்கு. அந்த கோதுமையில் சில தூசிகளும் சில பதறங்களும் இருக்குது. அதனால தான் இந்த கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கணும். அப்படின்னா அதையெல்லாம் நமக்கு பாடுகள் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், அநேக சோதனை வந்தாலும் அதை நீக்குவதற்கு பிரிக்கிறாங்க. பதற வேற, கோதுமை வேற. அப்போ நம்ம அவர் களஞ்சியத்தில், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்களாக தான் இந்த பல விதமான சோதனைகள். அதனால தான் தேவனுடைய பிள்ளை நம்ம சில விஷயத்தில் புரிஞ்சிக்க முடியல. அவர் கையில் தூற்று கூட இருக்கிறது. அவர் தூத்துறார். நான் சொன்ன ஏற்கனவே வில்லேஜில் எல்லாம் களத்தில் அந்த நெல் அடிச்சுட்டு அப்படியே தூத்துவாங்க. காற்று வரும்போது அந்த பதரெல்லாம் பறக்கும். அப்போ இங்கே என்ன சொல்றார், அந்த பதரோ அக்னியிலே சுட்டி எரிக்கப்படும். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. உங்களுக்கு சோதனை வருதுன்னா, உண்மையிலே சொல்கிற உங்கள் பாடுகள் வருதுன்னா, உபத்திரம் வருதுன்னா, உங்களை சோதிக்க உட்படுத்துறாருன்னா
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஏன்னா ஆமோஸ் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல், ஜல்லடியில சலித்தளிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஒரே ஒரு கோதுமை மணி கூட என்ன பண்ணாது, ஜல்லடையில இருந்து கீழே விழாது, பதற கீழே கொட்டும். புரியுதுங்களா? தேவனுடைய பிள்ளைகளை உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் அநேக விதத்திலே சோதனைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் பிரிக்கிறார், தூற்றுகிறார், பதரை அக்னியிலே சுற்றி அடிக்கிறார். எதுக்காக? உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்காக. ஏசாயா புத்தகத்தில் 41ஆவது அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நீ என்னவாயிடுவே? இப்போ மலைகளையே நொறுக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுவேன். பெரிய பெரிய மலை போல பிரச்சனை வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்றியே, அதெல்லாம் நொறுக்கப்படுவேன். அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீங்க அந்த காரியத்துக்கு உருவாக்குவதற்காக உங்களை என்ன பண்ண. இன்னைக்கு அதுக்கு சொல்றேன், இந்த பதர் இந்த கோதுமைக்கு முன்னால் ஏமாத்திரம், இந்த கோதுமைக்கு முன்னால் இந்த பதர் ஏமாத்திரம், எல்லாமே மாறி போகும். உங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை தான். அந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் உங்களை சொன்னாரு, இந்த முத்தான மணி ஒன்று கூட கீழே விழாது, ஒன்று கூட விழாது, பதறியோ அக்னியில சுட்டெரிப்பார். அதனால உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற சூழ்ச்சி, மற்ற காரியங்கள் அதெல்லாம் ஆண்டவர் ஊதி போடுவார், பறந்து போகும், சுட்டெரிக்கப்படும். நீங்கள் நிலைத்து நிற்பீங்க. ஆண்டவருக்காக கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி செபிக்கலாம். துதிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே காலையிலே ஆண்டவர் இந்த பதர் ஏமாத்திரன்னு சொன்னீங்க. இந்த கோதுமைக்கு முன்னால பதர் ஏமாத்திரம். ஆமா ஆண்டவரே, அது கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருக்கலாம். எங்ககிட்ட ஒருவேளை ஆண்டவரை எந்தெந்த காரியம் அவிசுவாசமோ, ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமோ, ஏதோ ஒரு விஷயத்தில் பிரியமில்லாத இருக்குமானால் ஆண்டவர் அதை நீங்க பிரித்து எடுப்பதற்காக பலவிதமான சோதனைக்கு உட்படுத்துறீங்க. ஆண்டவர் எங்களை ஆண்டவர் அநேக விதத்திலே புடமிடுகிறீங்க. அதை ஆண்டவரை தூற்றுக்கூடையில் வைத்து தூற்றுகிறீங்க. அதையோ அந்த பதரை சுட்டெரித்து விடுகிறீங்க. எங்களையோ முத்தான மணியாய் கோதுமையாய் ஆண்டவர் உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய கிருபையினால களஞ்சியத்தில் வைத்து சேர்க்கிறீங்க. உமக்கு கோடி கோடி நன்றி. என் பிள்ளைகள் வாழ்க்கையில இனி நன்மையை காண கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே.